சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளின் மீது விதிக்கும் வரி விதிப்பு கொள்கைகளை பதஞ்சலி ஆயுர்வேதம் நிறுவனத்தின் நிறுவனர் பாபா ராம்தேவ் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த வரி கொள்கைகளை அவர் உலக நாடுகளுக்கு எதிரான பேரழிவு வரி என்றும் இது 3ஆம் உலகப் போர் போன்றது ஒரு பொருளாதார போர் என்றும் பேசியுள்ளார். பாபா ராம்தேவ் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு மிகவும் ஆபத்தானது என எச்சரித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 3ஆம் உலகப் போர் என்ற ஒன்று வந்தால் அது நிச்சயமாக இந்த பொருளாதார போராகத்தான் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அவரின் கருத்துப்படி குறைந்தபட்சம் இதில் ஏழை நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏகாதிபத்தியம் மற்றும் விரிவாக்க போக்குகளை தொடர்வது நல்லது அல்ல என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த ஏகாதிபத்திய பொருளாதார போருக்கு சுதேசி பொருட்கள்தான் தீர்வாக இருக்கும் என்று ராம்தேவ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் சுதேசி என்பது சுயசார்பு மற்றும் கடைக்கோடி மனிதனையும் உயர்த்துவது என்ற தத்துவத்தின் வேரை கொண்டது என்று விளக்கினார். எனவே உலகத்தின் அதிகாரம், செல்வம் மற்றும் வலிமை ஒரு சிலரிடம் மட்டும் குவிந்தால் சமத்துவம் இன்மை, அநீதி, சுரண்டல், மோதல் மற்றும் இரத்தக்கரை ஆகியவை உலகம் முழுவதும் பரவும். அதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த சூழலில் நிலைத்திருக்க வேண்டும், அனைவரையும் ஒருமித்து உயர்த்துவது என்ற பாரம்பரியத்தை மேலும் வளர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகரிஷி தயானந்த் முதல் சுவாமி விவேகானந்தர் வரை பல மகான்கள் சுதேசிக்கு ஆதரவாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார்.